அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு சனியினுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் தற்போது குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். குரு சூரியனின் நட்பு கிரகம் என்பதால் இவ்வளவு நாட்களாக மகர ராசினியர்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் பகலவனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்து இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனி விலகிவிட்டது. இனி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அந்த சூரிய பயிற்சி அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதால் தடையின்றி தனவரவு என்பது வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகை வருமானம் என்பது வந்து கொண்டே இருப்பதால் பொருளாதார ரீதியான பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது மேசராசிக்கு பயிற்சியாகிறார். மேசராசிக்கு சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்கு. இனிய பலன்கள் ஒவ்வொன்றாக வந்து சேருங்க. அதே போல் ஆரோக்கியம் சீராகி உங்களை ஆனந்தப்படுத்த இருக்கு. வெளிநாட்டு வணிகம் வெற்றி நடை போடுங்க. பங்கு சந்தை லாபம் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. பணவரவு திருப்தியாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க. பொதுவாக வீடு வாசல் வயல் வரப்பு தோட்டம் துறவு என்று ஏதாவது வாங்கும் வாய்ப்பு உண்டுங்க. தாயினுடைய உடலும் சீராக இருக்கு. பயணங்கள் அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் வாய்ப்பும் சிலருக்கு உருவாக இருக்குங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கும்ப ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் இப்பொழுது நிறைவேற இருக்குதுங்க. வீடு இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று பரிசீலிப்பீங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து சென்று மேலதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரித்த புதன் தற்போது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது என்பது நன்மைதான் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே நேரம் புதன் 9க்கு அதிபதியாகவும் இருப்பதால் திடீர் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. குறிப்பாக பெற்றோர் வழியில் பிரச்சனை அதிகரிக்க இருக்கு. சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லுங்க. கூட்டு தொழில் புரிவோர் பங்குதாரர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கம் ஏற்பட இருக்கு. உத்தியோக மாற்றம் உருவாகி நீண்ட தூரத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய தருணமாகவும் இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மகர ராசி
ராசினியர்களை பொறுத்தவரை மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை இப்போது ஏற்படுகிறதுங்க. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் பல காரியங்கள்ல தடைகள் ஏற்பட இருக்கு. சுப காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லுங்க. உடன்பிறப்புகள் போர்க்கோடி தூக்குவாங்க. அதே போல் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த தருணங்கள்ல இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த சூரிய பயிற்சி தருணங்களை வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அது நல்ல விரயமாகவே இருக்குங்க. குறிப்பாக கல்விக்காகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். அதே போல பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. கற்ற கல்விக்கேற்ற வேலை சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் வரலாங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மகர ராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். குருவினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வரவும் செலவும் சமமாக இருக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகளின் மன அமைதி பாதிக்கப்படுங்க. சனி பகவானை ஜீவனக்காரகர் என போற்றும் புகழ்கிறது ஜோதிடக்கலை. அவர் சுக்கிரனுடன் சேர்ந்து அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. அதே போல் மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வாங்க. உங்களுடைய பணிகளை நிம்மதியாக செய்ய முடியுங்க. தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகள் மட்டுமல்லாமல் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது முயற்சிக்கலாங்க. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்கள்ல மகர ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு புகழ் கூட இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயருங்க. பெண்களுக்கு பெருமை சேரும். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வழிபிறக்கக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷம் வழங்கும் வழிபாடாக அமையும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.